வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிற நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸும் டிஎஸும் ரெண்டு பேரும் பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2400 கோடி 2800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத அணிதான் அப்படிங்கிறது எப்போ தெரிய வருது தெரியல. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அதர் கண்ட்ரி வார் பண்ணிட்டு இருக்கப்பே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 2-3% கிட்ட ஒரே நாளில் இறங்கிருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரி வார் அப்படின்னு சொல்லி இறங்குச்சு அப்படின்னா ஒரே நாளில் 5-10%, அதாவது சர்க்கியூட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் 2ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் 2லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது இது வந்து மந்த்லி கேண்டோடைய மந்த்லி பிவோட் பாயிண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருந்து மார்க்கெட் அந்த இதில் டச் பண்ணிட்டு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் தேவைப்படும். ஸோ அது இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 34 பாயிண்ட்டுங்கிறத மைனஸில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் தான். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்தியா இன்னமும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். ஸோ நோட் பண்ணி பாருங்கள்.